Hello everyone. So in the last session நம்ம judiciary start பண்ணியிருந்தோம். First we start with Supreme Court of India. So Supreme Court அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so as I already said, Supreme Court எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கான ரீசனே என்னன்னா கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறத ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் பீப்புளோட ரைட்ஸ் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறதுக்கு தான். ஸோ அதே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் தான். ஸோ லைக் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது அதுக்காக எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 28 January 1950s அப்படிங்கிறதுல தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. லொக்கேஷன் இன் நியூ டெல்லி. இட் மஸ்ட் பி இன் நியூ டெல்லி அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷன் 130. சப்போஸ் நம்ம நியூ டெல்லியிலேருந்து வேறு ஏரியாஸ்க்கு வந்து வேறு ஸ்டேட்டுக்கோ வேறு ரீஜனுக்கோ நம்ம அதை மாற்றணும்னா கான்ஸ்டிடியூஷனையும் அமெண்ட்மெண்ட் பண்ணாதான், பை ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் அமெண்ட்மெண்ட் பண்ணாதான் தட் இஸ் பாசிபிள். பிகாஸ் இட் இஸ் மென்ஷன் இன் த ஆர்டிகல் 130 அப்படிங்கிறதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதோட மோட்டோ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதோ தர்மா ததோ ஜெயா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வேர் தர் இஸ் தர்மா ஸோ தர் இஸ் அ விக்ட்ரி. ஸோ லைக் எந்த இடத்துல தர்மம் இருக்கோ அந்த இடத்துல தான் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோட தர்மம். ஜஸ்ட் அதோட மோட்டோ என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதோட டைப் வந்து ஃபெடரல் கோர்ட் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட். ஏன் இது கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்னு சொல்கிறாங்கன்னா, as I already said, இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கான ரீசனே கான்ஸ்டிடியூஷன் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ பீப்புளோட ரைட்ஸ் அப்படிங்கிறத ப்ரொடெக்ட் அண்ட் என்ஷூர் பண்ணுறதுக்கு தான். தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் அஸ் கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் அண்ட் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபெடரல் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது ரெண்டுத்தோட மேட்டர், ஐ மீன் போத் சென்டர் அண்ட் ஸ்டேட் மேட்டர்ஸ். ஸோ ரெண்டுத்தையுமே டீல் பண்ண முடியும். ஆக்சுவலாக இன் இந்தியா இட்ஸ் கம்ப்ளீட்லி இன்டெகிரேட்டட் இன் நேச்சர் அன்லைக் யூஎஸ். ஈவன் தோ ஜுடிஷியரியோட மோஸ்ட் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து வி பாரோ ஃப்ரம் யூஎஸ்லேருந்து பாரோ பண்ணியிருந்தாலும் யூஎஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபெடரல். அங்கேயே சுப்ரீம் கோர்ட் இருக்குது, ஹை கோர்ட் இருக்குது. ஆனால் அங்கே சுப்ரீம் கோர்ட் வந்து ஒன்லி சென்ட்ரல் கேஸ் மட்டும் தான் டீல் பண்ணுவாங்க, ஸ்டேட்டோட கேஸை டீல் பண்ண மாட்டாங்க. அதே ஹை கோர்ட் வந்து ஒன்லி ஸ்டேட்டோட கேஸ் மட்டும் தான் டீல் பண்ணுவாங்க, சென்டரோட கேஸை டீல் பண்ண மாட்டாங்க. பட் இன் இந்தியா வி ஆர் நாட் லைக் தட். ஸோ ஒரு சென்டரோட கேசஸ், ஐ மீன் வேறு அதர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கேசஸ் அப்படிங்கிறதையும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு முன்ஷிஃப் கோர்ட் கூட டீல் பண்ணலாம். ஈவன் லோவர் ஆர்டர் ஹை கோர்ட்டும் டீல் பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட்டும் டீல் பண்ணலாம். அதே ஒரு ஸ்டேட்டோட கேசஸ்மே யாரால் டீல் பண்ண முடியும்? சுப்ரீம் கோர்ட்டால் டீல் பண்ண முடியும். இட்ஸ் கம்ப்ளீட்லி இன்டெகிரேட்டட் அப்படிங்கிறது வந்து நேச்சர். தெர் இஸ் நோ செக்ரிகேஷன். ஓகேவா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம அங்கே பிரித்த மாதிரி இங்கே அந்த மாதிரி எந்த ஒரு செக்ரிகேஷனும் கிடையாது. ஸோ ஒரு பார்லிமெண்ட் கேஸை ஹை கோர்ட்டு டீல் பண்ணுவாங்க, ஸ்டேட்டோட கேஸ் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டு டீல் பண்ணுவாங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி இன்டெகிரேட்டட் நேச்சர். அதேமாதிரி சுப்ரீம் கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாலும் தட் இஸ் பைண்டிங் ஆன் ஆல் அதர் கோர்ட்ஸ். ஹைகோர்ட்டாக இருக்கட்டும் ஆர் லைக் கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட் கோர்ட்ஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே அது பைண்டிங். கண்டிப்பாக அவங்க அதை மென்ஷன் பண்ணணும். அந்த டேர்ம் இஸ் கால்ட் கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய எல்லா ஜட்ஜ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுமே ரெஃபரன்ஸ் பர்பஸ். இட்ஸ் நத்திங் பட் கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்னா அதோட மீனிங் என்ன அப்படின்னு வந்தால் அதை ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்காக என்ன பண்ணலாம்னா இன் ஃபியூச்சர் கேசஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்களே நிறைய சினிமாஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் லைக் இந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை பேஸ் பண்ணி ப்ரீவியஸாக ஒரு கேஸ் நடந்திருக்கு, சுப்ரீம் கோர்ட்டில் ஹை கோர்ட்டில் இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை ரெஃபர் பண்ணி இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பிகாஸ் தட் ஹேஸ் அ வேல்யூ ஆஃப் கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அப்படிங்கிறது தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இதில் கம்போஷன் பார்த்தோம் அப்படின்னு வந்தால் இப்போ கரண்டாக சுப்ரீம் கோர்ட்டில் எத்தனை ஜட்ஜஸ் இருக்காங்கன்னா 1+33 ஜட்ஜஸ் இருக்காங்க. ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருக்காங்க அண்ட் அதர் 33 ஜட்ஜஸ் இருக்காங்க. அண்ட் ஹூ இஸ் அப்பாயிண்டட் அப்படிங்கிறது வந்து, ஐ மீன் யார் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன்னா இட்ஸ் நத்திங் பட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஈவன் தோ பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணாலுமே கீழே அவங்கள செலக்ட் பண்ணக்கூடிய பாடி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலீஜியம் அப்படிங்கிற ஒரு பாடி இருக்கும். ஆக்சுவலாக தட் பாடி இஸ் நோவேர் மென்ஷன் இன் த கான்ஸ்டிடியூஷன். இது வந்து எவால்வ் ஃப்ரம் வேரியஸ் சுப்ரீம் கோர்ட் கேசஸ் அப்படிங்கிறதுலேருந்து எவால்வ் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேஸ், தெர் ஆர் ஃபேமஸ் 3 ஜட்ஜ் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேஸ், செகண்ட் ஜட்ஜ் கேஸ் அண்ட் தேர்ட் ஜட்ஜ் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பிரசிடென்ட் ரெஃபரன்ஸ் கேஸ், ஏகே கோபாலன் கேஸ் அண்ட் ஆல்சோ அப்படிங்கிற வந்து தட் அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட் அசோசியேஷன் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேமஸான 3 கேசஸ் அப்படிங்கிறதுலேருந்து தான் இது வந்து எவால்வ் ஆச்சு. ஓகேவா? கொலீஜியம் அப்படிங்கிற பாடி. அந்த கொலீஜியம் என்ன சொல்லுதோ, கொலீஜியத்தில் மெயினாக யார் இருப்பானா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருப்பார், ப்ளஸ் அதர் சீனியர் மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அப்படிங்கிற வந்து இருப்பாங்க. 4 ஜட்ஜஸ் அப்படிங்கிறது வந்து இருப்பாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணுவாங்க 1+4 அப்படிங்கிறது தான் தட் கொலீஜியத்தோட கவுண்ட். ஓகேவா? ஃபார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு 1+4, ஃபார் ஹை கோர்ட் அப்படின்னு வரும்போது 1+2 அப்படிங்கிறது இருப்பாங்க. ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் 2 சீனியர் மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், ஹை கோர்ட் ஜட்ஜ் கிடையாது. ஓகேவா? சீனியர் மோஸ்ட்னாலே அது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தான், ஹை கோர்ட் ஜட்ஜஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கொலீஜியம் பிரசிடென்ட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி தான் அவங்க போத் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ் அப்படிங்கிறத அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஃபர்தர், ஸோ நெக்ஸ்ட் ஒன், வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன் டு பிகம் த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக வரதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன? சிட்டிசனாக இருக்கணும். ஹை கோர்ட்டில் ஜட்ஜாக
5 years இருந்திருக்கணும். இல்லை ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக 10 years இருந்திருக்கணும். இல்லை ஒரு டிஸ்டிங்விஷ்டு ஜூரிஸ்ட் பர்சன் அப்படிங்கிறத எதுக்காக ஜூரிஸ்ட் இருக்காங்க, யார் ஜூரிஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வரக்கூடிய கேசஸ் வந்து இட்ஸ் நாட் ஒன்லி சிவில் அண்ட் கிரிமினல் நேச்சர் மட்டும் கிடையாது. தெர் ஆர் சம் என்விரான்மெண்ட் கேசஸ் வருது, நிறைய டெக்னிக்கல் கேசஸ், டெக்னாலஜி ரிலேட்டட் கேசஸ் அப்படிங்கிறது வருது. அதெல்லாம் டீல் பண்ணுறதுக்கு அந்த ரெஸ்பெக்டிவ் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அவங்கள தான் ஜூரிஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ ஈவன் தோ அவங்களுக்கு லா பேக்ரவுண்ட் இல்லாட்டியுமே அவங்கள வந்து இந்த மாதிரி கேஸோட ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறதுக்காக ஜட்மெண்ட் கொடுக்கறதுக்காக அதோட ரெஃபரன்ஸ்க்காக கூப்பிடுவாங்க. ஸோ இட் கேன் பி ஜூரிஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஆல்சோ. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த குவாலிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் அவரோட டென்யூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா until 65 years. there is no fixed tenure, there is no minimum age கிடையாது. ஸோ இப்போ ஒரு பிரசிடெண்ட்டாக வரணும்னா மினிமம் 35 இருக்கணும், வைஸ் பிரசிடெண்ட்னா மினிமம் 35 இருக்கணும், ஒரு பிரைம் மினிஸ்டர்னா மினிமம் 25 இருக்கணும், ஒரு சீஃப் மினிஸ்டர்னாலும் மினிமம் 25 இருக்கணும். இப்போ ஒரு பர்சன் பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டாக வரணும்னாலே மினிமம் 21 வயசு இருக்கணும். ஆனால் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோ ஹைகோர்ட் ஜட்ஜாக வரதுக்கு there is no minimum age அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஒன்லி மேக்ஸிமம் ஏஜ் தான் until 65 years. ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அப்படின்னு வந்தால் until 62 years அப்படிங்கிறது தான் இருக்குது. அண்ட் இவரை ரிமூவ் பண்ணுறது வந்து under the article 124 clause 4 same like president removal மாதிரி தான் நடக்கும். பட் president removalல பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து ஆக்ட் as a quasi judicial house. அதாவது என்கொயரி எங்கே நடக்கும்னா ரெண்டாவது ஹவுஸில் நடக்கும். இங்கே என்கொயரி எங்கே நடக்கும் அப்படின்னு வந்தால் ஃபர்ஸ்ட் ஹவுஸ்லேயே நடக்கும். அதுதான் அதுக்கும் இதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ். மற்றபடி மெஜாரிட்டி வந்து சேம் தான். அவங்களுக்கு 2/3 ஆஃப் டோட்டல் தான், இவங்களை ரிமூவ் பண்ணுறதுக்கும் 2/3 ஆஃப் டோட்டல் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அண்ட் ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் யார் மேபி கேட்கலாம். ஸோ இட்ஸ் நத்திங் பட் ஹரிலால் அப்படிங்கிறது வந்து ஜே கனியா அப்படிங்கிறது தான். கரண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது வந்து பூஷன் ராமகிருஷ்ணன் கவாய். ஸோ ஹேவ் அ ரெஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்னென்ன பவர்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இஸ் கிவன் இன் த ஆர்டிகல் 131 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கு நடுவில் ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை யாரால் மட்டும்தான் டீல் பண்ண முடியும், சுப்ரீம் கோர்ட்டில் மட்டும்தான் டீல் பண்ண முடியும். அதுதான் ஒரிஜினல். நான் தான் ஒரிஜினல், எனக்கு எந்த ஒரு சப்ஸ்டியூட்டும் கிடையாது. இந்த பிரச்சனைனா நீ என்கிட்ட மட்டும்தான் வரணும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் அப்ளைட் ஜூரிஸ்டிக்ஷன். அப்ளைட்னா கீழேருந்து அப்பீல் பண்ணி போகிறது தான் அப்ளைட் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ சிவில் அப்ளைட்டாக இருக்கலாம், இல்லை கிரிமினல் அப்ளைட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறதா இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறதுல பார்த்துருப்போம். தெர் ஆர் 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஹேபியஸ் கார்பஸ், ப்ராகிபிஷன், செர்ஷியரி, கோ வாரண்டோ, மேண்டமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 டைப் ஆஃப் ரிட் இருக்குது. அண்டர் த ஆர்டிகல் 32 அப்படிங்கிறதுல ஃபார் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறதுக்காக இந்த ரிட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். ஆக்சுவலி இட்ஸ் மென்ஷன் இன் ஆர்டிகல் 143. ஆக்சுவலி இதில் 2 சப் டிவிஷன் டைப்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. 143 clause 1 and 143 clause 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்குது. இப்போ லெட்ஸ் சே பிரசிடென்ட் இருக்காரு, பிரசிடென்ட்டுக்கு ஏதோ ஒரு மேட்டர் பற்றி ஒரு ஃபர்தர் டீட்டெயில் தேவைப்படுது, வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம், இல்லை சம்திங் ரிலேட்டட் டு ப்ரீ கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறதா இருக்கலாம். ஸோ இட் கேன் பி கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர்ஸாக இருக்கலாம், ஆர் லா மேட்டர்ஸாக இருக்கலாம், ஆர் இட் கேன் பி ப்ரீ கான்ஸ்டிடியூஷன் ரிலேட்டட் மேட்டர்ஸ் அப்படிங்கிறதா இருக்கலாம். ஏன்னா கான்ஸ்டிடியூஷனுக்கு முன்னாடி யார் நம்மளை கவர்ன் பண்ணிட்டு இருந்தா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு 1935 அது ரிலேட்டடாக நிறையா வந்து பிரிட்டிஷ் ஆக்ட் அப்படிங்கிறது நிறையா இருந்தது, நிறைய கோவனன்ட் கன்வென்ஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சைன் பண்ணியிருந்தோம். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் ப்ரீ கான்ஸ்டிடியூஷன் ரிலேட்டட் மேட்டர். இதெல்லாம் போஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் ரிலேட்டட் மேட்டர்ஸ். இப்போது ஒரு பிரசிடென்ட்டுக்கு ஒரு டவுட் வருது, ப்ரீ கான்ஸ்டிடியூஷன் ரிலேட்டட் மேட்டராக ஒரு டவுட் வந்ததுன்னா பிரசிடென்ட் வந்து யார்கிட்ட கேட்பாருன்னா போய் சுப்ரீம் கோர்ட் கிட்ட கேட்பார். ஏன்னா இவங்க தானே கான்ஸ்டிடியூஷனை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்தால் மஸ்ட் அது ரிலேட்டடாக அட்வைஸ் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ மஸ்ட் கிவ் த அட்வைஸ் அப்படிங்கிறது கொடுக்கணும் அண்டர் த அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். ஆனால் இதே ஒரு டவுட் வந்து பிரசிடென்ட்டுக்கு இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் ரிலேட்டடாக வருது, ஆர் லைக் லா ரிலேட்டடாக வருதுன்னா அந்த டவுட்டை வந்து சுப்ரீம் கோர்ட் கிட்ட கேட்குறாரு அண்டர் த ஆர்டிகல் 143 clause 2. இந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட் மே ஆர் மே நாட் கிவ் த அட்வைஸ். ஆக்சுவலி இட்ஸ் நாட் மேண்டேட்டரி, கண்டிப்பாக அட்வைஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த டிஃபரன்சியேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. இதுதான் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். நெக்ஸ்ட் ரிவ்யூ பவர் அப்படிங்கிறது வந்து 137 அப்படிங்கிறதுல சொல்லியிருக்காங்க. ரிவ்யூனா நான் ஆல்ரெடி ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துட்டேன், சுப்ரீம் கோர்ட்டு நான் ஆல்ரெடி ஜட்மெண்ட் கொடுத்துட்டேன். ஆனால் இப்போ மறுபடியும் அந்த ரிவ்யூ பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் சம் டெக்னிக்கல் திங்காக கூட இருக்கலாம் இல்லையா, டெக்னாலஜி ரிலேட்டட். ப்ரீவியஸாக அவ்வளோதான் டெக்னாலஜி இருந்தது, பட் இப்போ டெக்னாலஜி அப்கிரேட் ஆகிடுச்சு. அப்போ அந்த ஜட்மெண்ட்டே நான் அப்கிரேட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக ஆல்ரெடி இருக்கிற ஜட்மெண்ட்டை நான் மறுபடியும் ரிவ்யூ பண்ண போகிறேன் வித் ஹையர் பெஞ்ச். நான் ரிவ்யூ பண்ணாலே கண்டிப்பாக ஹையர் பெஞ்சாக தான் இருக்கணும். ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து இன் சுப்ரீம் கோர்ட். 3 ஜட்ஜ் பெஞ்ச் இருக்குது, 5 ஜட்ஜ் பெஞ்ச் இருக்குது, 7 ஜட்ஜ் பெஞ்ச் இருக்குது, ஈவன் சிங்கிள் மெம்பர் ஜட்ஜ் பெஞ்ச் அப்படிங்கிறது கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது ஒரு 2 மெம்பர் ஜட்ஜ் பெஞ்சுனா இப்போ கண்டிப்பாக அதை 3 இல்லை 5 மெம்பரோ ஹையர் பெஞ்ச் அப்படிங்கிறத வச்சு அந்த ஆல்ரெடி கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை மறுபடியும் ரிவ்யூ பண்ணுவாங்க. அதுதான் ரிவ்யூ பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் கம்ஸ் அண்டர் ஆர்டிகல் 137. அண்ட் கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்னா எல்லா ஜட்ஜ்மெண்ட்டையும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஃபியூச்சரில் வேறு எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல இந்த கேஸ் நடக்கும்போது, இது ரிலேட்டடாக கேஸ் நடக்கும்போது இதை ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்காக
ஒரு யூஸ் பண்ணிப்பாங்க, ஒரு கைண்ட் ஆஃப் எவிடன்ஸ் மாதிரி. இதுக்கு ஒரு எவிடென்டல் வேல்யூ அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ லைக் அதே மாதிரியே வந்து ஒரு ஃப்ளோவில் அந்த கேஸை வந்து மூவ் ஆன் பண்ணிட்டு கொண்டு போகிறதுக்காக. அண்ட் கார்டியன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அஃப்கோர்ஸ் கான்ஸ்டிடியூஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இதை எஸ்டாப்ளிஷே பண்ணாங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பீப்புளோட ரைட்ஸ் அப்படிங்கிறத ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் ஃபைனல் இன்டர்பிரேட்டர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், பிகாஸ் தே ஆர் த கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்டர் அண்ட் தே ஆர் த கான்ஸ்டிடியூஷனை இன்டர்பிரேட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி வந்து இவங்க தான். ஓகே. அண்ட் தெர் ஆர் சம் ஃபேமஸ் கேசஸ், எது ரிலேட்டடாக அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கேஷ்வந்த் பாரதி கேஸ் 1973. இதான் அந்த ஃபேமஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின். ஸோ கான்ஸ்டிடியூஷனோட அடிப்படை கூறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கான்ஸ்டிடியூஷனே அமெண்ட்மெண்ட் பண்ணாலும் என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம முன்னாடி இது ரிலேட்டடாக என்ன பார்த்தோம், that balance between the harmony between fundamental rights and DPSP பார்த்தோம் இல்லையா, that is also part of basic structure doctrine. Next one கோலக்நாத் கேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்லிமெண்டால் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. பட் லேட்டர் என்ன பண்ணாங்கன்னா கேஷ்வந்த் பாரதி கேஸில் அதை ஓவர் ரூல் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் மேனகா காந்தி கேஸ் அப்படிங்கிறது வந்து ஆர்டிகல் 21 மீனிங் அப்படிங்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போனாங்க. பிகாஸ் ரைட் டு லைஃப் அப்படின்னு வந்தால் இட்ஸ் நாட் ஒன்லி தட். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பேண்டட் ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே வந்து ரைட் டு ஸ்லீப் வரும், ரைட் டு லவ் வரும், ரைட் டு மேரேஜ் வரும், ரைட் அகேன்ஸ்ட் ஆஃப் ஹேண்ட் கஃபிங் வரும். இந்த மாதிரி நிறைய இதை வந்து என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போகிறாங்க. இட் இஸ் எக்ஸ்பேண்டபிள் அப்படின்னு சொன்னது வந்து மேனகா காந்தி கேஸ் தான். ஈவன் ரைட் டு எஜுகேஷன் கூட இது கீழே தான் இருக்குது. மினர்வா மில்ஸ் கேஸ் அப்படிங்கிறது வந்து balance between the fundamental rights and DPSP. Next one is high courts. It's considered the constitutional provision 214 231 அப்படிங்கிறது வரைக்கும் இருக்கும். It is the highest judicial body in the state. Stateல highest judiciary யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹை கோர்ட் அப்படிங்கிறது தான் ஹையஸ்ட் ஜுடிஷியரி. ஃபர்ஸ்ட் ஹை கோர்ட் எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா கல்கட்டாவில் 1862 அப்படிங்கிறதுல. அதுக்கப்புறமா தான் பாம்பே மெட்ராஸில் கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலாக ஜென்ரலாக வந்து இந்த ஹையஸ்ட் கிரிமினல் ஜூரிஸ்டிக்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் தான் இருக்கும். ஏன்னா ஒரு கிரிமினல் கேஸை நம்மளால் டேரெக்டாக என்ன பண்ண முடியாதுன்னா ஹை கோர்ட்டில் போய் ஃபைல் பண்ண முடியாது. சிவில் கேஸ்னால் ஃபைல் பண்ணலாம், பட் கிரிமினல் கேஸ்னால் ஃபைல் பண்ண முடியாது. ஆனால் முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா பிரசிடென்சி கோர்ட் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்தது டியூரிங் பிரிட்டிஷ் பீரியடில் வந்து. ஈவன் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தோம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு 1947 சுதந்திரம் கிடச்சிது. 1947க்கு முன்னாடி பின்னாடி. ஸோ 1947க்கு முன்னாடி 3 பிரசிடென்சி கோர்ட்ஸ் இருந்தது. அதாவது பாம்பே, மெட்ராஸ் அண்ட் கல்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு 3 இடத்துல இருக்கக்கூடிய ஹை கோர்ட்டுக்கு மட்டும் எக்ஸசிவான பவர் இருந்தது. அவங்கள்ட்ட மட்டும் டைரெக்டாக கிரிமினல் கேஸை கூட ஃபைல் பண்ணிக்கலாம். மற்ற ஹை கோர்ட்டில் ஃபைல் பண்ண முடியாது, இங்கே மட்டும் ஃபைல் பண்ணிக்கலாம். அதே மெத்தட் தான் நம்ம என்ன பண்ணோம்னா அரௌண்ட் 1972 வரைக்குமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஓகேவா? ஆஃப்டர் 1972க்கு அப்புறமா தான் என்ன பண்ணாங்கன்னா இல்லை எல்லா ஹை கோர்ட்டுக்குமே சேம் பவர் தான், ஈக்குவல் பவர் தான். தெர் இஸ் நோ கான்செப்ட் கால் பிரசிடென்சி கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை அப்படிங்கிறத அபாலிஷ் அப்படிங்கிறது வந்து பண்ணாங்க. ஓகேவா? ஸோ டோட்டலாக இந்தியாவில் எத்தனை ஹை கோர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இட்ஸ் நாட் மேண்டேட்டரி. கண்டிப்பாக ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஹை கோர்ட், இனிஷியலாக ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷனில் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க, ஒரு ஸ்டேட்டுக்கு கண்டிப்பாக ஒரு ஹை கோர்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் லேட்டர் என்ன பண்ணிட்டாங்கன்னா 7வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறதுல இந்த ப்ரொவிஷன் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ மோர் தென் 1 ஸ்டேட்டுக்கு சேர்த்து காமனான ஹை கோர்ட் கூட இருக்கலாம். இப்போ லெட்ஸ் சே அஸ்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஸ்ஸாம் இஸ் அ காமன் ஹை கோர்ட் ஃபார் அப்படிங்கிறது வந்து அருணாச்சல பிரதேஷ், நாகாலாந்து, மேகாலயா, மிசோரம் இது எல்லாத்துக்கும் சேர்த்து காமனான ஒரு ஹை கோர்ட் அப்படிங்கிறது வந்து அஸ்ஸாமில் தான் இருக்குது. அதே பஞ்சாப், ஹரியானாக்கு காமனான ஹை கோர்ட் சண்டிகரில் தான் இருக்குது. அதே வந்து கீழே லைக் அந்தமான் நிக்கோபாரான ஹை கோர்ட் வந்து எங்கே இருக்குது, கல்கட்டா அப்படிங்கிறதுல வந்து இருக்குது. அதே பாண்டிச்சேரிக்கு மெட்ராஸ் ஹை கோர்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 ஸ்டேட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்டேட் ஒரு யூனியன் டெரிட்டரியாக இருக்கலாம். தெர் ஆர் சம் காமன் ஹை கோர்ட் அப்படிங்கிற ப்ரொவிஷன் 7வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில். இந்த சேம் 7th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் காமன் கவர்னர் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷனை கொண்டு வந்தாங்க. இனிஷியலாக ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு கவர்னர் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் லேட்டர் என்ன அதை சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்தால் மோர் தென் 1 ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கு சேர்த்து காமனான ஒரு கவர்னர் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? அண்ட் தெர் ஆர் சம் காமன் ஹை கோர்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்போஷன் பார்த்தோன்னா இங்கேயே சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்க அண்ட் அதர் ஜட்ஜஸ் இருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக மேலே 1+33 இட்ஸ் ஃபிக்ஸ்டு. பட் ஹை கோர்ட் அப்படிங்கிறதுல கவுண்ட் வேரி ஆகிட்டே இருக்கும். இவங்களை பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ரிமூவல் ஆல்சோ டன் பை த பிரசிடென்ட் ஒன்லி. ஓகேவா? அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். ஆனால் இவங்களுக்கு உறுதிமொழி மட்டும் யார் எடுப்பா அப்படின்னு வந்தால் கவர்னர் எடுப்பார். மற்றபடி அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது டன் ஒன்லி பை த பிரசிடென்ட் தான். ஓகேவா? அசை சார் அப்பாயின்மெண்ட் டன் ஒன்லி பை த பிரசிடென்ட் பேஸ்ட் ஆன் கொலீஜியம். ஸோ இங்கே எத்தனை பேர் கொலீஜியம் இருப்பாங்க? 1+2, மேலே சுப்ரீம் கோர்ட்டுக்கு 1+4 அப்படிங்கிறது. இங்கே அங்கே மேக்ஸிமம் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறதுக்கு until the age of 65, இங்கே until the age of 62. அண்ட் குவாலிஃபிகேஷன் சிட்டிசனாக இருக்கணும். அண்ட் ஹை கோர்ட் அப்படிங்கிறதுல அட்வொகேட்டாக 10 years அல்லது ஜுடிஷியல் ஆஃபீஸர் அப்படிங்கிறதா 10 years. அது என்ன ஜுடிஷியல் ஆஃபீஸர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த கோர்ட்ஸ் அப்படிங்கிறது சொன்னோம் இல்லையா,
அதாவது சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், சபார்டினேட் ஜட்ஜ் கோர்ட் அண்ட் முன்ஷிப் கோர்ட். இந்த 4 கோர்ட்டையும் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஜுடிஷியல் ஆஃபீஸ்ன்னு சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் ஜட்ஜாக இருந்தாலும் சரி, அட்வொகேட்டாக இருந்தாலும் சரி, உங்களை ஜுடிஷியல் ஆஃபீஸராக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அங்கே 10 years இருக்கணும். இல்லை ஹைகோர்ட்லேயே அட்வொகேட்டாக இருந்தீங்கன்னா 10 years. இங்கே ஜூரிஸ்ட் அப்படிங்கிற ஒரு குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதே கிடையாது வித் ரெஸ்பெக்ட் டு ஹைகோர்ட். இப்போ ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் பவர்னு பார்த்தீங்கன்னா இந்த சேம் தான். சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்னென்ன ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கோ எல்லா ஜூரிஸ்டிக்ஷனுமே ஹைகோர்ட் அப்படிங்கிறதுக்கு இருக்கும் வித் சர்டன் டிஃப்ரென்சஸ், வெரி மைனர் டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறதோட. இப்போ ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன இருந்தது, சென்ட்ரல் ஸ்டேட் கேசஸ் அப்படிங்கிறத டீல் பண்ணுவாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா சிவில் அண்ட் கிரிமினல் கேசஸ் அப்படிங்கிறதுல டீல் பண்ணுறதுக்கான ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஃபர்ஸ்ட் இங்கே வந்துட்டு தான் அதுக்கப்புறம் எங்கே போக முடியும், சுப்ரீம் கோர்ட் போக முடியும். அதேமாதிரி ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் த சேம் திங். அங்கே ஆர்டிகல் 32, இங்கே ஆர்டிகல் 226. அதே ஹேபியஸ் கார்பஸ், அதே ப்ராகிபிஷன், அதே மேண்டமஸ் அப்படிங்கிறது தான் இங்கேயும் அப்ளை ஆகும். நெக்ஸ்ட் ஒன் அப்ளேட் ஜூரிஸ்டிக்ஷன். எஸ், கீழே இருக்கக்கூடிய லோவர் கோர்ட்லேருந்து அப்பீலிங் ஆஃப் சிவில் அண்ட் கிரிமினல் கேசஸ், சிவில் அப்ளேட் அண்ட் கிரிமினல் அப்ளேட். அண்ட் அனதர் ஒன் இஸ் சூப்பர்விசோரி ஜூரிஸ்டிக்ஷன். ஆக்சுவலி திஸ் இஸ் நாட் இன் சுப்ரீம் கோர்ட் கிடையாது, இட்ஸ் ஒன்லி ஃபார் ஹை கோர்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. சூப்பர்விசோரி ஜூரிஸ்டிக்ஷன்னா சூப்பர்விஷன் அப்படிங்கிறது இருக்குது. பிகாஸ் ஹைகோர்ட் அப்படிங்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டை விட கிரேட்டரான பவர் இங்கே இருக்கும் அப்படின்னு தான் வித் ரெஸ்பெக்ட் டு தி சூப்பர்விசோரி ஜூரிஸ்டிக்ஷன். ஏன்னா கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட் கோர்ட்ஸ் அப்படிங்கிறதுல எல்லா அப்பாயின்மெண்ட்டாக இருக்கட்டும் அண்ட் ரெகுலேட்டரி மெஷர்ஸாக இருக்கட்டும் யார் மட்டும் தான் எடுப்பாங்கன்னா ஹைகோர்ட் மட்டும் தான் எடுப்பாங்க. அதை தான் சூப்பர்விசோரி ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்படி கிடையாது. இப்போ சுப்ரீம் கோர்ட் இருக்காங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸோட ஒரு சில ரூல்ஸ் மட்டும் தான் சொல்ல முடியுமே தவிர, ஒரு சில கைண்ட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸை மட்டும் தான் வந்து சொல்ல முடியுமே தவிர எல்லா அத்தாரிட்டிஸ் எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் அவங்களால மேக் பண்ண முடியாது, அன்லைக் ஹைகோர்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் அ சூப்பர்விசோரி ஜூரிஸ்டிக்ஷன். கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அப்படிங்கிறது வந்து சேம் திங். அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அப்படிங்கிறது வந்து ஜட்ஜஸ் இட் கேன் ஹேப்பன் அண்டர் த ஆர்டிகல் 222. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து தெர் இஸ் நோ கைண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. ஏன்னா ஒன்லி ஒன் சிங்கிள் சுப்ரீம் கோர்ட் தான் இருக்குது. பட் வென் இட் கம்ஸ் டு ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து பெங்களூர் ஹைகோர்ட் அப்படிங்கிறது கூட என்ன பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜட்ஜஸ். பட் ஜென்ரலி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜட்ஜஸ் அப்படிங்கிறது வந்து இட் ஷுட் பி ஒன்லி ஃபார் ப்ரொமோஷனுக்காக தான் இருக்கணுமே தவிர இட்ஸ் நாட் ஃபார் அ டிபார் அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடாது. ஸோ இட்ஸ் மென்ஷன் இந்த ஆர்டிகல் 222 அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கேயும் வந்து என்ன இருக்குது, பெஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இப்போ லெட்ஸே மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படிங்கிறதுல பெஞ்ச் எங்கே இருக்குது, பாண்டிச்சேரி அன்லைக் அதர் அப்படிங்கிறது வந்து ஏரியாஸ். இப்போ கல்கட்டா ஹைகோர்ட் அப்படிங்கிறதோட பெஞ்ச் வந்து அந்தமான் நிக்கோபார் அப்படிங்கிறதுல இருந்து இருக்குது. ஸோ பெஞ்ச் வந்து அதோட சபார்டினேட் பிரான்ச். ஓகேவா? ஸோ டு டீல் த கேசஸ் அப்படிங்கிறதுக்காக. ஸோ சபார்டினேட் கோர்ட் அப்படிங்கிறது வந்து ஃபங்க்ஷன் அண்டர் த ஹைகோர்ட்டோட கண்ட்ரோல் கீழே தான் இருக்காங்க. ஸோ லைக் ஹைகோர்ட் அப்படிங்கிறது வந்து ஸ்டேட்டோட லாஸை இன்டர்பிரட் பண்ணுவாங்க அண்ட் ஆல்சோ சென்ட்ரோட லாஸை இன்டர்பிரட் பண்ணுவாங்க. பிகாஸ் இன் இந்தியா வி ஆர் ஹைலி இன்டெகிரேட்டட் அப்படிங்கிறது வந்து நேச்சர் அப்படிங்கிறதா இருக்கும். ஓகேவா? ஸோ this is the basic difference table between the Supreme Court and High Court. So with this Supreme Court and High Court and other subordinate courts அப்படிங்கிறது completed, judiciary அப்படிங்கிறது is completed, the basics completed. So actually difference பேசிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்டிகல் என்ன 124லேருந்து 147, இங்கே ஆர்டிகல் 214லேருந்து 321. ஸோ இங்கே 65 இயர்ஸ்னால் அங்கே 62 இயர்ஸ். இங்கே ஆர்டிகல் 32 அப்படிங்கிறதுல தான் என்ன இருக்குது, ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. இங்கே ஆர்டிகல் 226ல் இருக்குது. ஆக்சுவலாக இவங்களால ரிட் வந்து எதில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்னா ஒன்லி ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். பட் இங்கே அப்படி கிடையாது. போத் ஃபண்டமெண்டல் அண்ட் லீகல் ரைட்ஸ் ரெண்டுத்துலையுமே அவங்களால ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ண முடியும். இந்த சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தா இட்ஸ் அப்ளிகபிள் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக அப்ளை ஆகும். பட் இங்கே அப்படி கிடையாது, ஒன்லி வித்தின் த ஸ்டேட்டுக்குள்ளே மட்டும்தான் அது அப்ளை ஆகும். அண்ட் இங்கே அப்பாயின்மெண்ட் யார் பண்ணுறா, பை பிரசிடென்ட் பேஸ்ட் ஆன் கொலீஜியம் அட்வைஸ். அப்போ அந்த கொலீஜியத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க, 1+4. அந்த 1 யார், சீஃப் ஜஸ்டிஸ். 4 யார், அதர் சீனியர் மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், ஹைகோர்ட் ஜட்ஜ் கிடையாது. ஸோ லைக் திஸ் இங்கே யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவா, பை தி பிரசிடென்ட். ஸோ இதுவும் பேஸ்ட் அப்பான் கன்சல்டேஷன் ஆஃப் கொலீஜியம் தட் 1+2 வருவாங்க. 1+2னா 1 சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்க அண்ட் அதர் 2 சீனியர் மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருப்பாங்க. அதோடு சேர்த்து வேறு யாருக்கிட்டையும் கன்சல்டேஷன் கேட்டுக்கலாம், மே தான் மேண்டட்டரி கிடையாது. கவர்னர்கிட்டையும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் அப்படிங்கிறது வந்து ஹைகோர்ட் கிட்டையும் கன்சல்டேஷன் கேட்டுப்பாங்க. பட் தட் இஸ் நாட் பைண்டிங் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ், ரெண்டுத்துலையுமே கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் இருக்குது. தட் ஹேஸ் அ எவிடென்டல் வேல்யூ அப்படிங்கிறது வந்து இருக்கும். இட் கம்ஸ் அண்டர் த ஆர்டிகல் 129 அண்ட் ஆர்டிகல் 215 அப்படிங்கிறது கீழே வந்திருக்கும். ஓகேவா? ஸோ அண்ட் அதர் இது நம்ம ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தா தான் அதுக்கான டிஃபரன்சியேஷன் டேபிள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த லாஸ்ட் ஒன் டாபிக் இஸ் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபார் குயிக் ரிவிஷன் டேபிள். ஸோ ஆக்சுவலாக இட்ஸ் அ வெரி லென்தி திங். ஐ ஷேர் திஸ் PDF அப்படிங்கிறது வந்து டு யூ. லைக் தெர் ஆர் சம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஹேவ் அ லுக் ஆஃப் இட். ஸோ வித் திஸ் ரிவிஷன் செஷன் அப்படிங்கிறது வந்து இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ லைக் எல்லாத்தையும் வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்து செக் பண்ணுங்கள். ஸோ லைக் என்னென்ன மேனர்ஸ் அப்படிங்கிறதுல கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எங்கே ட்ராப் அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ லைக் வித் திஸ் இந்த மேஜர் ஏரியாஸ் அப்படிங்கிறது வந்து அண்ட் ரிவிஷன் பர்ஸ்பெக்டிவ் இஸ் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் டாபிக் இஸ்
emergency. So as I already said, there are 3 types of emergency. So one is national emergency, state emergency, and another one is financial emergency. So broadly there are 3 emergency. It comes under the article 352, article 356 and article 361 of the constitution. Okay va. So ipo இந்த 3 emergency அப்படிங்கறத பத்தி நம்ம details பார்க்கலாம். So first thing is state national emergency. So ipo national emergency அப்படிங்கிறது வந்து ஜெனரலாக இந்த எமர்ஜென்சி எல்லாத்தையுமே டிக்ளேர் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டால் பிரசிடென்ட் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணுவார். ஸோ திஸ் நேஷனல் எமர்ஜென்சி அண்டர் ஆர்டிகல் 352. ஸோ யார் போடுவா? வென். ஸோ வாட் ஆர் த கண்டிஷன் ஃபார் வென்? எப்போ போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் பி வார் கண்டிஷன். ஸோ ஆல்ரெடி நேஷனல் எமர்ஜென்சி 3 times ப்ரொக்ளைம் பண்ணியிருக்காங்க அண்ட் 2 ஃபார் வார் ரீசன்ஸ் அப்படிங்கிறதுக்காக. இந்தியா சைனா வார் அண்ட் இந்தியா பாகிஸ்தான் வார். 1962 வந்து இந்தியா சைனா வார் அப்படிங்கிறதுக்காக ஒன்ஸ் நேஷனல் எமர்ஜென்சி போட்டாங்க. செகண்ட் டைம் அப்படிங்கிறது இந்தியா பாகிஸ்தான் வார் அப்படிங்கிறதுக்காக 1971 அப்படிங்கிறதுல ஒன்ஸ் எமர்ஜென்சி போட்டாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறமா தான் டியூரிங் இந்திரா காந்தி பீரியட் அப்படிங்கிறதுல அதோட கண்டினியூட் எமர்ஜென்சி 1975 போட்டாங்க. டோட்டலி 3 times வந்து எமர்ஜென்சி போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ரீசன்ஸ் வந்து இட் கேன் பி வார் அப்படிங்கிறதா இருக்கலாம், இல்லை எக்ஸ்டர்னல் அக்ரெஷன்னா வெளியிலேருந்து ஏதோ ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் அப்படிங்கிறது வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக இருக்கலாம். அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் ஆர்ம்டு ரிபெலியன். ஆக்சுவலாக முன்னாடி இந்த டேர்ம் என்னவா இருந்ததுன்னா இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறதா இருந்தது. லேட்டர் அதை என்னவா சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா ஆர்ம்டு ரிபெலியனா கம்ஸ் அண்டர் தி 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறதுல அதை சேஞ்ச் அவுட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஹூ, யார் வந்து அதை ப்ரொக்ளைம் அப்படிங்கிறது வந்து பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் டன் பை த பிரசிடென்ட் அப்படிங்கிறது தான். ஸோ ஒன்ஸ் இவர் ப்ரொக்ளைம் பண்ணதுக்கப்புறம் அதை மூவ் ஆன் டு பார்லிமெண்ட் அப்படிங்கிறதுக்கு மூவ் ஆன் பண்ணுவாங்க. ஸோ இன் திஸ் பார்லிமெண்ட் அப்படிங்கிறதுல 2 houses அப்படிங்கிறதும் சிட் செப்பரேட்லி அண்ட் டேக் ஃபார் ஒன் மந்த் வித் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. லோக்சபா ராஜ்யசபா சிட்டிங் செப்பரேட்லி. ஸோ 1 month ஹோலிஸ்டிக்காக 1 month டைம் கொடுப்பாங்க. வித்தின் 1 month அப்படிங்கிறதுல ஸ்பெஷல் மெஜாரிட்டி பாஸ் பண்ணும். தட் இஸ் 2/3 அப்படிங்கிறது வந்து பிரசிடென்ட் நோட்டிங் அப்படிங்கிறது பாஸ் பண்ணும். 2 ஹவுஸும் அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது வந்து கம் டு ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுக்கு வரும். ஸோ அதர்வைஸ் அப்படிங்கிறது வந்து இந்த பிரசிடென்ட்டோட ப்ரொக்ளமேஷன் அப்படிங்கிறதே கேன்சல் ஆகிடும். ஏன்னா பிரசிடென்ட் ப்ரொக்ளைம் பண்ணால் மட்டும் பத்தாது, பிரகடனப்படுத்தினா மட்டும் பத்தாது, கண்டிப்பாக பார்லிமெண்ட்டோட ஒப்புதல் அப்படிங்கிறது வேணும், பார்லிமெண்ட் ராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வேணும். ஸோ அந்த ஒப்புதல் கிடைக்கிறதுனா 1 month ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படிங்கிறது பாஸ் ஆகணும். வித்தின் த செஷனுக்குள்ள, அந்த செஷன் முடியறதுக்குள்ளே வந்து பாஸ் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்தால் இட் மூவ் ஆன் டு அதுக்கப்புறமா தான் இந்த பிரசிடென்ட் ப்ரொக்ளமேஷன் கேம் டு ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுக்கு வரும். ஸோ இட்ஸ் வேலிட் ஃபார் 6 months ஒன்லி. ஸோ இப்போ இதோட வேலிடிட்டி பீரியட் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா இதோட வேலிடிட்டி பீரியட் இட்ஸ் ஒன்லி ஃபார் 6 months. பட் வி கேன் எக்ஸ்டெண்ட் திஸ் ஃபார் அப்படிங்கிறது வந்து எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது எவ்ரி 6 months ஒன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்தால் இதை எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிறது வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா வார் எப்போ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஷோராக சொல்ல முடியாது இல்லையா. அதனால் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்படிங்கிறது வந்து இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்தால் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ there is no limitation அப்படிங்கிறது வந்து ஆஃப் பீரியட் அப்படிங்கிறது வந்து இங்கே கிடையாது. ஸோ திஸ் இஸ் கால்ட் வேலிடிட்டி பீரியட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அதோட எஃபெக்ட் அப்படிங்கிறது என்ன. ஜென்ரலாக ஒரு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா ஸோ சென்ட்ரோட பவர் அப்படிங்கிறது வந்து இஸ் கிரேட்டர் அப்படிங்கிறதா இருக்கும். ஸோ யூனியன் நினச்சா ஸ்டேட் லிஸ்ட்டில் கூட அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்தால் லா மேக் பண்ண முடியும். பட் அது எப்போக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்னு வந்தால் அன்டில் அப்படிங்கிறது வந்து அந்த எமர்ஜென்சி கம்ப்ளீட் ஆகும்போது இதுவும் கம்ப்ளீட் ஆகிடும், அந்த லாவோட எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறதும் கம்ப்ளீட் அப்படிங்கிறது வந்து ஆகிடும். ஓகேவா. ஸோ ஜென்ரலி இந்த மாதிரி ஒரு சில லெஜிஸ்லேட்டிவ் வைஸ், எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் அண்ட் ஃபினான்ஷியல் வைஸ் அப்படிங்கிறது வந்து சம் கைண்ட் ஆஃப் இம்பாக்ட் கிரியேட் ஆகும். ஈவன் ஆன் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வைஸ் அப்படிங்கிறதும் தெர் ஆர் சம் இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆகும். இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்ஸ் எமர்ஜென்சி ப்ரொக்ளைம் பண்ணாங்க அப்படின்னு வந்தால் ஆர்டிகல் 19 வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். ஓகேவா. இட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி கட்டட். ஓகேவா. ஸோ தெர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் இது வேணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு வந்தால் கட் டவுன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் யார் வந்து இதை ரிவோக் பண்ணுவா. ஸோ ஜென்ரலி 1/10 of the members pass the resolution. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நேஷனல் எமர்ஜென்சியை ரிவோக் பண்ணணும். போடணும்னா லோக்சபா ராஜ்யசபா 1 month ஸ்பெஷல் மெஜாரிட்டி பாஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இயர்லியராக அது என்ன இருந்ததுன்னா 2 months சிம்பிள் மெஜாரிட்டியாக இருந்தது. பட் லேட்டர் மொரார்ஜி தேசாய் பீரியடில் பிஜேபி பீரியடில் என்ன பண்ணிட்டாங்கன்னா 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறதுல அதை 2 months சிம்பிள் ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படிங்கிறத கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா டியூரிங் இந்திரா காந்தி பீரியடில் என்ன பண்ணாங்க, அதை மிஸ்யூஸ் பண்ணாங்க. ஏன்னா அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்தால் இதை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 44ல் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் ரிவகேஷன் அப்படிங்கிறது வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா 1/10 of the members அப்படிங்கிறது வந்து இது லோக்சபா, இட்ஸ் ஒன்லி
லோக்சபா அப்படிங்கிறது மட்டும் தான் அங்கேருந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க. அப்போ 1/10 ஆஃப் த மெம்பர்ஸ்னா டோட்டல் லோக்சபாவோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ 552. அப்போ 552ல் 10% அப்படிங்கிறதுனா 55 + 1 56. அப்போ 56 MP அப்படிங்கிறது வந்து ஓகே பண்ணி அந்த ரெசல்யூஷன் தீர்மானம் அப்படிங்கிறத எழுதி அதை யாருக்கிட்ட சென்ட் பண்ணுவாங்கன்னா டு த பிரசிடென்ட் அண்ட் ஆல்சோ டு த ஸ்பீக்கர் அப்படிங்கிறதுக்கு பாஸ் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் ஜஸ்ட் பை சைனிங் த ஆர்டர் அந்த நேஷனல் எமர்ஜென்சியை ரிவோக் அப்படிங்கிறது பண்ண முடியும். நோ நீட் ஆஃப் பார்லிமெண்ட்ரி அப்ரூவல்லாம் இங்கே தேவை கிடையாது. போடுறதுக்கு தான் பார்லிமெண்ட் அப்ரூவல் வேணும், ரிவோக் பண்ணுறதுக்கு பார்லிமெண்ட் அப்ரூவல் தேவையில்லை. ஆனால் when it comes to ஸ்பீக்கர் அப்படின்னு வர்றப்ப அவங்க லோக்சபாவில் மட்டும் 3 ரீடிங்ஸ் பாஸ் பண்ணி சிம்பிள் மெஜாரிட்டி பாஸ் பண்ணுவாங்க. ஸோ ரிவோக் பண்ணுறதுக்கு சப்போஸ் பிரசிடென்ட் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல, ஜென்ரலாக எடுக்க மாட்டார். ஏன் எடுக்க மாட்டார்னா பிரசிடென்ட் அப்படின்னு வந்தாலே பிரைம் மினிஸ்டரோட அட்வைஸை பேஸ் பண்ணி தானே பண்ணுவாங்க. டியூரிங் எமர்ஜென்சி டைமில் யாரோட பவர் கிரேட்டராக இருக்கும், சென்டரோட பவர் தான் கிரேட்டராக இருக்கும். அப்போ அவங்களே தன்னோட பவரை விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு வாலண்டியராக வருவாங்களா என்ன? ஸோ கண்டிப்பாக வரமாட்டாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி கேஸில் பிரசிடென்ட் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலன்னா ஸ்பீக்கர் அவங்களாவே செஷன் கன்வீன் பண்ணலாம். ஜென்ரலாக செஷன் கன்வீன் பண்ணுற பவர் யாருக்கு மட்டும்தான் இருக்குது, பிரசிடென்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இங்கே கவர்னரே என்ன பண்ணலாம் அப்படி ஸ்பீக்கரை என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்தால் செஷன் கன்வீன் பண்ணி ஸ்பெஷல் செஷன் சொல்லுவாங்க, சிறப்பு கூட்டத்தொடர் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணி சிம்பிள் மெஜாரிட்டி அப்படிங்கிறது பாஸ் பண்ணி இந்த எமர்ஜென்சி அப்படிங்கிறத திரும்ப வாங்கிப்பாங்க. ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் நேஷனல் எமர்ஜென்சி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டேட் எமர்ஜென்சி அல்லது பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது என்னென்ன மாதிரியான ரீசன்ஸ் போடுவாங்கன்னா when the failure of article 356 and the failure of article 365 இந்த 2 ஆர்டிகல் அப்படிங்கிறதும் ஃபெயிலியர் ஆகும்போது தான் என்ன பண்ணுவாங்கன்னா எமர்ஜென்சி அப்படிங்கிறது வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஜென்ரலாக இதை டிக்ளேர் பண்ணுறது சேம் பை த பிரசிடென்ட் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணுவார் பேஸ்ட் அப்பான் த கவர்னரோட ரிப்போர்ட். ஆனால் இது இட்ஸ் நாட் ஒன்லி கவர்னரோட ரிப்போர்ட்டுன்னு கிடையாது. இட் கேன் பி சம் அதர் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி கூட என்ன பண்ணலாம், பிரசிடென்ட் ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணலாம். ஸ்டேட் எமர்ஜென்சி ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படிங்கிறத டிக்ளேர் அப்படிங்கிறது வந்து பண்ணலாம். ஸோ பேஸ்ட் ஆன் சம் அதர் ரிப்போர்ட். ஆனால் இவர் டிக்ளேர் பண்ண உடனே அது ஃபோர்ஸுக்கு வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ அகைன் லோக்சபா ராஜ்யசபா சிட்டிங் செப்பரேட்லி இங்கே ஆனால் 2 months சிம்பிள் மெஜாரிட்டி அப்படிங்கிறது வந்து பாஸ் பண்ணும். ஸோ நேஷனல் எமர்ஜென்சிக்கு 1 month ஸ்பெஷல் மெஜாரிட்டி, பட் இங்கே 2 months சிம்பிள் மெஜாரிட்டி பாஸ் பண்ணும். அதுவும் வித்தின் த செஷன் அப்படிங்கிறதுல நடக்கணும். சப்போஸ் இந்த பீரியட் போயிட்டு இருக்கும் போதே திடீர்னு லோக்சபா டிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இட் இஸ் பாசிபிள்னா, ஸோ லைக் ஆல்ரெடி செஷன் நடந்துட்டு இருக்கும் போது திடீர்னு லோக்சபா டிசால்வ் ஆகலாம் பை பாசிங் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படிங்கிறது மூலமாக கூட இருக்கலாம். அப்போ எக்ஸஸாக எவ்வளோ டைம் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டால் 6 months ஃபார் நியூ எலெக்ஷன். ஏன்னா டிசால்வ் ஆயிடுச்சுன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பதவி போயிடும் இல்லையா? அப்போ புதுசாக எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்காக 6 months டைம் கொடுப்பாங்க. ப்ளஸ் எக்ஸசிவாக எவ்வளோ டைம் கொடுப்பாங்கன்னா 30 days கொடுப்பாங்க. இட்ஸ் நாட் 60 days கிடையாது. இங்கே 2 monthsங்கிறதுனால இங்கே 60 days கொடுப்பாங்கன்னு கிடையாது. இட்ஸ் ஒன்லி 30 days தான் எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்க. அந்த 30 daysக்குள்ளே அவங்க என்ன பண்ணணும்னா பிரசிடென்ட்டோட ப்ரொக்ளமேஷனை அப்ரூவல் பண்ணியிருக்கணும். அப்ரூவல் பண்ணால் மட்டும்தான் போத் ராஜ்யசபா அண்ட் லோக்சபா 2 இடத்துலையுமே அப்ரூவல் பண்ணால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னு வந்தால் திஸ் ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படிங்கிறது வந்து கம் டு ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுக்கு வரும். அதர்வைஸ் இங்கேயே வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு வந்தால் அது லேப்ஸ் ஆகும். அப்போ இதோட வேலிடிட்டி பீரியட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் 6 months தான். நேஷனல் எமர்ஜென்சி மாதிரியே இதுவும் 6 months தான். பட் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்சியேஷன் பார்த்தீங்க அப்படின்னு வந்தால் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுல தான் அந்த டிஃப்ரென்சியேஷன் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இதோட எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறதுல தான் அந்த டிஃப்ரென்சியேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஃபர்ஸ்ட் 1 year வரைக்கும் உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஜஸ்ட் 2 months சிம்பிள் மெஜாரிட்டி அப்படிங்கிறத வச்சு அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். பட் இஃப் யூ வாண்ட் டு கிராஸ் அப்படிங்கிறது வந்து பியாண்ட் 1 yearக்கு மேலே கிராஸ் பண்ணணும்னா யூ ஹாவ் டு சாட்டிஸ்ஃபை 2 more conditions அப்படிங்கிறது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். என்னென்ன கண்டிஷன் அப்படிங்கிறதுனா இங்கே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்னால் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண முடியாது அப்படின்னு ரிஃப்யூஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இன்னொன்று என்ன அப்படின்னு வந்தால் நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது வந்து இஸ் இந்த ரூலில் இருக்கணும். நேஷனல் எமர்ஜென்சி இஸ் இந்த ஃபோர்ஸில் இருக்கணும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு கிராஸ் அப்படிங்கிறது வந்து 1 year அப்படிங்கிறது கிராஸ் பண்ணணும்னா 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒன் இஸ் நேஷனல் எமர்ஜென்சி இருக்கணும். இன்னொன்று வந்து எலெக்ஷன் கமிஷன் என்னால் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லணும். தேர்ட் ஒன் அப்படிங்கிறது வந்து சிம்பிள் மெஜாரிட்டி 2 months பாஸ் பண்ணணும். இது 3ஐயும் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் எவ்ரி டைம் அடுத்த 6 months அப்படிங்கிறது வந்து என்னால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அப்படியே இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிகிட்டே வந்தாலுமே இட்ஸ் நாட் மோர் தென் 2 yearsக்கு மேலே என்ன பண்ண முடியாது அப்படின்னு வந்தால் என்னால் ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியாது. ஸோ இந்த மேக்ஸிமம் பீரியட் என்னன்னு கேட்டிங்கன்னா 1 + 2 year மேக்ஸிமம் 3 year தான். ஸோ பிரசிடென்ட் ரூலோட
வேலிடிட்டி பீரியட்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 years அப்படிங்கிறது தான் அதோட வேலிடிட்டி பீரியட் அப்படிங்கிறது தான் இருக்கும். இட்ஸ் நாட் அப்படிங்கிறது வந்து பியாண்ட் தட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்காது. அண்ட் அஃப்கோர்ஸ் இதோட ரிவகேஷன் அப்படிங்கிறது வந்து யார் பண்ணுவா அப்படின்னு பார்த்தா இட்ஸ் டன் பை த பிரசிடென்ட் தான். ரிவகேஷன் இட்ஸ் டன் பை த president, it's based upon prime minister advice. இங்கே வந்து 1/10 of the members resolution பாஸ் பண்ணும், ஸ்பீக்கருக்கான பவர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அப்படிங்கிறது வந்து பிரசிடென்ட் ரிவோக் பண்ணுறது. ஏன்னா அவங்களுக்கு தான் கண்டிஷன் அப்ளை ஆகிருக்கு இல்லையா. ஸோ ஒன்லி 3 years அப்படிங்கிறது மட்டும் தான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறது வந்து என்ன ரீசனுக்காக போடுவாங்கன்னா இட்ஸ் அ ஃபெயிலியர் ஆஃப் ஆர்டிகல் 356 அண்ட் ஆர்டிகல் 365. அதாவது ஆர்டிகல் 356 என்ன கொடுத்துருக்காங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு சில டைரக்ஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொடுப்பாங்க வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியாவோட சாவனிட்டியாக இருக்கலாம், இல்லை இந்தியாவோட செக்யூரிட்டியாக இருக்கலாம். ஆனால் அந்த டைரக்ஷனை ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம்னா எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணலாம். அப்போது அவங்க சொல்கிறத கேட்காட்டே எமர்ஜென்சி போட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. தெர் ஆர் சம் சர்டன் ஏரியாஸில் சொல்கிறாங்க. இப்போ லெட்ஸே கோவிட் வந்திருக்கு, கோவிட் வேக்சின் கம்பல்சரின்னு சொல்கிறாங்க. அது நம்மளோட உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், கண்ட்ரியோட செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க பர்சன் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது. We can easily travel to Karnataka and Maharashtra and UP. இங்கேருந்து கோவிட் அங்கே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன்னா என்ன பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் கண்ட்ரியோட செக்யூரிட்டி, சாவனிட்டி, பப்ளிக் ரிலேஷன் இந்த மாதிரி ஒரு சில சர்டன் ஏரியாஸில் அவங்க டைரக்ஷன் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அது ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னு வந்தால் அங்கே எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணலாம், ஸ்டேட் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னு வந்தால் இட் கேன் பி வித் ரெஸ்பெக்ட் டு வார், எக்ஸ்டர்னல் அக்ரெஷன், ஆர்ம்டு ரிபெலியன் அண்ட் ஆல்சோ இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ். ஓகேவா? ஸோ தீஸ் 4 conditions அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் 3 condition நம்ம ஆல்ரெடி வந்து நேஷனல் எமர்ஜென்சியில் பார்த்துருப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் 3 conditionக்காக என்ன பண்ணலாம்? நேஷனல் எமர்ஜென்சி போடலாம், ஸ்டேட் எமர்ஜென்சி போடலாம். ஆனால் when it comes to internal disturbance இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்னால் ஆயுதம் ஏந்தாமல் உள்நாட்டுக்குள்ளேயே சில பேர் கவர்மெண்ட்டை எதிர்த்து போராடுறாங்க. ஆர்ம்டு ரிபெலியனா ஆயுதம் ஏந்தி லைக் குண்டு வைக்கிறது, சிஎம் வந்தால் குண்டு வைக்கிறது, அதர் மினிஸ்டர்ஸ் வந்தால் குண்டு வைக்கிறது, எம்பி எம்எல்ஏ வீட்டில் வந்து குண்டு தூக்கி எறிகிறது, ஸோ லைக் இந்த மாதிரி சம் டெமாலிஷிங் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிறது தான் ஆர்ம்டு ரிபெலியன். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு நேஷனல் எமர்ஜென்சியே போடலாம். பட் when it comes to இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்னால் அதுக்கு பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறதே போடலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் இதோட வேலிடிட்டி பீரியட் இட்ஸ் ஒன்லி 6 months அப்படிங்கிறது மட்டும் தான். ஸோ அப்போ ரிவகேஷன் இஸ் டன் ஒன்லி பை த பிரசிடென்ட். த லாஸ்ட் ஒன் இஸ் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஆக்சுவலாக பிரசிடென்ட் ரூல் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் மோர் தென் 120 times அப்படிங்கிறது போட்டிருக்காங்க, இன்க்ளூடிங் தமிழ்நாடு, கேரளா. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னு வந்தால் ஸோ ஐ திங்க் 4 times அப்படிங்கிறது வந்து இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறதுல போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய டைம் போட்டிருக்காங்க. அந்த லாஸ்ட் ஒன் இஸ் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. The last one is financial emergency. It comes under the article 360 of the constitution. So like in this financial emergency பிரசிடென்ட் தான் ப்ரொக்ளைம் பண்ணுவாங்க இஃப் தெர் இஸ் எனி எக்கனாமிக் கிரைசிஸ் அந்த மாதிரியான ரீசன்ஸ்க்காக. த சேம் கண்டிஷன் தான், சேம் 2 month சிம்பிள் மெஜாரிட்டி அப்படிங்கிறதுக்காக தான் திஸ் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது வந்து டிக்ளேர் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இதற்கான வேலிடிட்டி பீரியட்னு எதுவும் கிடையாது, அன்லைக் நேஷனல் எமர்ஜென்சி அண்ட் பிரசிடென்ட் ரூல். ஏன்னா அங்கே 6 months இங்கே 6 months இருந்தது. பட் இதுக்கு எந்த ஒரு வேலிடிட்டி பீரியடும் கிடையாது. ஒன்ஸ் போட்டு அது கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னு வந்தால் இது முடிஞ்சிடும். ஸோ அன்டில் ஃபைனலி ரிவகேஷன் இஸ் டன் ஒன்லி பை த பிரசிடென்ட். ஓகே, ஸோ வித் திஸ் ஆல் டாபிக்ஸ் ஆர் கம்ப்ளீட்டட். லைக் இது எல்லாத்தையும் ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணுங்கள். அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ்க்கான PDF டாக்குமெண்ட் மட்டும் அப்லோட் அப்படிங்கிறது பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ டு ஆல் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு அவர் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ.